இரண்டாம் உலக யுத்தத்திலே அடால்ஃப் ஹிட்லர் நாஜிகளின் தலைவன் தொடுத்த தாக்குதலை போல இன்றைக்கு பல்வேறு நாடுகள் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றன. ஈரான் நாட்டு அதிபர் அவர்களுடைய மதத்தின் தலைவர் கமேனி குடும்பத்தோடு கொல்லப்பட்டு விட்டார். இதற்கு பிறகு இதற்கு காரணமானவர் சொல்லுகிறார், ஈரான் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் கொல்வோம். இந்த கொலை கூச்சல் 1939 இறுதியில் ஜெர்மனியில் பெர்லின் நகரில் இதே போல ஒரு ஓங்கார அகம்பாவம் நிறைந்த ஒரு குரல் எழுந்தது. அதை எழுப்பியவன் பெயர் அடால்ஃப் ஹிட்லர், நாஜிகளின் தலைவன். அவன் 45 ஒரு பக்கம் செங்கொடி ஏந்திய ருசிய படைகளும் இன்னொரு பக்கம் நேச படைகளும் பெர்லினுக்குள்ளே நுழைந்த போது பங்கரிலே இருந்த அந்த அடால்ஃப் ஹிட்லர் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான், செத்து போய்விட்டான். எனக்கு மறுபிறவியில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஓமைக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது, அவன் சாகவில்லை. எப்படியோ ஒரு மறு அவதாரம் எடுத்து அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்க நாட்டின் வெள்ளை மாளிகைக்குள்ளே நுழைந்து அந்த வெள்ளை மாளிகையின் அதிபர் நாற்காலியிலே மறு உருவம் எடுத்து உட்கார்ந்து கொண்டான். அவன் பெயர்தான் டொனால்டு டிரம்ப். இத்தனைக்கும் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு விடுவார்களோ, பெரும் யுத்தம் நேர்ந்து விடுமோ என்ற நிலைமைக்கு ஆளாக்கியவன் தான் அமெரிக்க குடியரசுத் தலைவராக இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய, உலகத்துக்கே மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப். நான் எதிர்பார்க்கிறேன், அமெரிக்க மக்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள்தான். ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்த வெள்ளை மாளிகை, ஆபிரகாம் லிங்கன் இருந்த வெள்ளை மாளிகை, ஜெஃபர்சன் இருந்த வெள்ளை மாளிகை, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இருந்த வெள்ளை மாளிகை, ஜான் எஃப் கென்னடி இருந்த வெள்ளை மாளிகை, பராக் ஒபாமா இருந்த வெள்ளை மாளிகை என்று கோமாளித்தனமாக மட்டுமல்ல, குலை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் இருப்பதால் அமெரிக்க நாட்டின் ஜனநாயகவாதிகள், both the parties, Republican Party and Democratic Party, குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இந்த டொனால்டு டிரம்ப் மீது இம்பீச்மென்ட் கொண்டு வர வேண்டும், வரக்கூடும். இம்பீச்மென்ட் என்றால் தலை குற்றச்சாட்டு. அந்த தலை குற்றச்சாட்டை சுமத்தி ஓட்டெடுப்பு நடத்தினால் ஜனாதிபதியை பதவியிலிருந்து தூக்கி எறியலாம். அப்படி ஒரு நிலை வரலாம், வர வேண்டும். ஆனால் இந்தியாவினுடைய தலைமை சும்மா இருக்கலையா, தலைமை அமைச்சர் ஸ்ரீமான் நரேந்திர மோடி சொல்லுகிறார், நாங்கள் ரஷ்யாவிலே இருந்து குரூடாயில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா அனுமதித்து விட்டது. கேவலம், வெட்கமில்லை, மானமில்லை, ரோசமில்லை. ரஷ்யாவிலே கச்சா எண்ணெய் வாங்க இவன் யார் உனக்கு அனுமதி கொடுப்பதற்கு? இந்தியா என்ன அமெரிக்காவின் கொத்தடிமை நாடா? குற்றேவல் செய்கிற நாடா? அமெரிக்கா அதிபர் எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் என்று சொல்வதற்கு நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு எனக்கு மார்பின் அகலம் 38 அங்குலம் என்று ஜம்பமடிக்கின்ற நரேந்திர மோடியை கேட்கிறேன். 120 கோடி மக்களின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டு பேசுகிறீர்கள். அவன் யார் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு? இந்த கொடூரமான சூழலில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஒரு சேர எழுந்து இந்த நரேந்திர மோடியினுடைய அரசை, நரேந்திர மோடிக்கு குற்றேவல் செய்கிற கட்சிகளின் கூட்டமைப்பை
எதிர்க்க வேண்டிய கடமையில் தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பப்படி இன்று நாடெங்கும், தமிழ்நாடெங்கும், தலைநகரில், மாநகர்களில், நகரங்களில், ஒன்றியங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளுடைய தோழர்கள் கொடி உயர்த்தி வெயிலை பொருட்படுத்தாமல் திரண்டு நின்று வெள்ளமென கூடி முழக்கம் எழுப்புவதற்கு அவர்களுடைய செவிட்டு காதுகளில் போய் விழாது. ஆனால் மக்கள் சிந்திக்க வேண்டும், இதைவிட கொடுமையான துன்பம் உங்களுக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட துன்பத்தை இழைக்கிற முதல் குற்றவாளி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டு குற்றவாளி கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக, கூட்டு குற்றவாளி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். பாடம் புகட்டுவதற்கு சரியான சந்தர்ப்பம் நெருங்கி வருகிறது, நம்மை தேடி வருகிறது. அதுதான் ஜனநாயக தர்ம யுத்தம், தேர்தல். இந்த தேர்தலில் நம் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இந்துத்துவா சக்திகளுக்கு முகமூடியாக திகழ்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துள்ள அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வேட்பாளர்களை படுதோல்வியடைய செய்ய வேண்டும். டெபாசிட் மிஞ்சக்கூடாது. இந்த உறுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருப்பதற்கு உங்கள் பிள்ளை செல்வங்கள் கல்வியிலே உயர்வு பெற்று தக்க வேலைவாய்ப்புகளை பெற்று வாழ்வில் உயர்வதற்கும் நம்முடைய சகோதரிகள், என் வணக்கத்துக்குரிய தாய்மார்கள், அவர்கள் கவலையின்றி தங்கள் வாழ்வை நடத்துவதற்கும் உங்களின் பாதுகாவலனாக, உங்கள் வீட்டுக்கு காவல்காரனாக, நம் தோட்டத்துக்கு காவல்காரனாக, நம்மை பாதுகாக்கின்றவராக திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இருக்கிறது. இதற்கு இடையில் திடும்பிரவேசமாக ஓரிருவர் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்காவிலே 1984 ஈழத்தமிழர் மாநாட்டுக்கு நான் சென்றிருந்த போது அந்த நாட்டின் பிரதான கட்சிகள், ஒன்று ஜனநாயக கட்சி, ஒன்று குடியரசுக் கட்சி, அந்த கட்சிகளின் மாநாட்டுக்கு நான் போனேன். வேட்பாளர்களாக நிற்பவர்கள் வரிசையாக வந்து பேசினார்கள். ஒவ்வொரு வேட்பாளராக விண்ணப்பித்தவரும் 3 நிமிடம் அல்லது 4 நிமிடம் பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? நான் திடுக்கிட்டு போனேன். அந்த வேட்பாளர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் என்று அவருடைய பெயரை சொல்லிவிட்டு, நான் ஒரு ஒழுங்கான குடும்பம் நடத்துகிறேன், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றன, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இல்லறத்தை, குடும்பத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், என்னை இந்த தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள். ஒவ்வொரு வேட்பாளரும் இதை தவிர எதுவும் பேசவில்லை. எந்த நாட்டில் யாரும் யாரோடும் கைகோர்க்கலாம், யாரும் யாரையும் காதலிக்கலாம், பந்தங்களே கிடையாது, இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லக்கூடிய பெர்மிசிவ் சொசைட்டி இருக்கிற அமெரிக்காவில் எப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை நடத்தலாம், ஆணும் பெண்ணும் என்று சொல்லக்கூடிய நாட்டில் நான் வேட்பாளராக, ஒரு எம்பியாக, ஒரு கவர்னராக அல்லது குடியரசுத் தலைவராக போட்டியிட விரும்புகிறேன் என்றால் எனக்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. நான் ஒழுங்கான இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன், நான் ஒழுங்கான குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்கே பெர்மிசிவ் சொசைட்டி இருக்கிற அமெரிக்காவில் இந்த நாடு கற்பையும் மானத்தையும் உயிரினும் பெரிதாக கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒழுக்கத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வருகிற சமூகம் இருக்கிற நாடு. இல்லத்தரசிகளும் அந்த இல்லத்து அரசர்களும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி அந்த வாழ்க்கையிலே வேற்றுமைக்கு இடம் கொடுக்காது மழலை செல்வங்களை பெற்று அந்த குழந்தைகளை பாசத்தோடு வளர்த்து
அவர்களுக்கு கல்வியும் அறிவும் சுயமரியாதையை ஊட்டி இனிய குடும்பங்களை நடத்துகின்ற தமிழ்நாட்டில், கண்ணகி பெருந்தேவி உலவிய தமிழ்நாட்டில், காரைக்கால் அம்மையார் உலவிய தமிழ்நாட்டில், வீரத்தாய் வேலுநாச்சியார் உலவிய தமிழ்நாட்டில் எப்படியும் வாழ்க்கை நடத்துவேன், யாரோடும் செல்வேன், யாரோடும் கரம் குறுக்குவேன், யாரோடும் மேடைக்கு வந்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அபாயம் நேர்ந்திருக்கிறது. வீடுகள் இருக்கிற தாய்மார்களே, உங்களை பெறாமல் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை போல் கேட்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டின் மானம் மரியாதை பெருமைகளை காப்பதற்காக, தமிழர்களின் உரிமைகளை காப்பதற்காக, செந்தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக, சாதி சண்டை கூடாது, மதச்சண்டை கூடாது, சகோதரத்துவம் தழைப்பதற்காக 62 ஆண்டுகளை வாழ்க்கையிலே அர்ப்பணித்த இந்த தமிழ்நாட்டின் வேலைக்காரனாக, இந்த தமிழ்நாட்டின் தொண்டு ஊழியனாக உங்களிடம் கேட்கிற அனைத்து தகுதியும் அடியேன் வைகோவுக்கு உண்டு என்ற அந்த நிலையில் உங்களை தாழ்வணிந்து கேட்கிறேன். தவறான முடிவுகள் செய்து விடாதீர்கள். நாசமாக போய்விடும் தமிழ்நாடு, பாழாகி போய்விடும் தமிழ்நாட்டின் எதிர்காலம். எனவே இந்த சமையல் எரிவாயு பிரச்சனை மட்டுமல்ல, இன்று ஏராளமான அபாயங்கள் வரலாம். நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த என்டிஏ ஆட்சி காலத்திலே இந்தியாவிலேயே வஞ்சிக்கப்பட்ட மாநிலம் நமது செந்தமிழ்நாடுதான்.